ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் எடிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆன்லைன் கோட் எடிட்டர். இந்த எடிட்டர் எதுக்குன்னு என்ன யூசேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபைல், ஹெச்டிஎம்எல் அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் வேற சிஎஸ்எஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஆன்லைன் கம்பைலர்னு கூட சொல்லலாம். இந்த ஆன்லைன் கோட் எடிட்டரில் போய் நம்ம இதெல்லாம் டைப் பண்ணி பழகிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்கள் லேப்டாப்பில் கவர்மெண்ட் லேப்டாப் தான் நான் வச்சுருக்கேன், என்னோடது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் கோட் எடிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த கோட் பென் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் கோட் எடிட்டர். இது ஆன்லைன்ல அதாவது கூகுள்ல போயிட்டு கோட் பென் அப்படின்னு இப்படி சர்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், இப்படி வரும். இதுல ஃபர்ஸ்ட் உள்ளதுலேயே போட்டிருக்கு கோட் பென் ஆன்லைன் கோட் எடிட்டர் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர்னு போட்டிருக்கு. இதுல போய் நீங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர் டெவலப் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ராக்டிஸ் செஷன்ல ஒரு பிகினர்ஸ் லெவலுக்கு. இது கீழே பார்த்தீங்கன்னா HTML பென்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிட்டு இதில் பார்த்தாலே தெரியும் HTMLக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸு, சிஎஸ்எஸ்க்குன்னு ஒரு தனி ஸ்பேஸு, ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸு. கீழே பார்த்தீங்கன்னா செக் அவுட்னு இருக்குல்ல, இந்த செக் அவுட் தான் நீங்கள் டைப் பண்ணுற அவுட்புட்டை விசிபிளாக ஷோ பண்ணும். அதாவது நம்ம ப்ரௌசரில் போய் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸில் டைப் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நீங்கள் மேலே என்னெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ அதோட அவுட்புட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த HTML நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. HTML H1 டேகுக்குள்ள நான் இப்போ டைப் பண்ணுறேன். இந்த டேகுக்குள்ள நான் இப்போ ஏதாவது டைப் பண்ணுறேன், சும்மா ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் மேலே உள்ள அந்த என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே அந்த அவுட்புட் கீழே விசிபிள் ஆகும் இன்ஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்காக. இதை பிகினர் ஸ்டேஜ் இப்போதான் HTML பழகுறேன் அப்படிங்கிறவங்க இதை வச்சு லேர்ன் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மேலே டைப் பண்ண அதோட அவுட்புட்லாம் கீழே விசிபிள் ஆகிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சிஎஸ்எஸ்க்கும் இந்த தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் மூணையும் கம்பைன் பண்ணியும் நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு கோட் எடிட்டர், ஆன்லைன் கோட் எடிட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ அதுக்கப்புறம் HTML சீரீஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.